எஸ் அருண்குமார் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் வீர தீர சூரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. துஷாரா விஜயன் ஃபீமேல் லீடுல நடிக்கிறாங்க. ரீசெண்டா தான் இந்த படத்தோட ஷூட்டிங்க தொடங்கியிருக்காங்க. மதுரை, திருநெல்வேலி, தென்காசி இதை சுத்தி உள்ள ஏரியாக்கள்ல தான் படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லாவே எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. கிராமத்து பின்னணியில ஒரு கேங்ஸ்டர் மூவியா இந்த படத்தை எஸ் அருண்குமார் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல இருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சியான் விக்ரம் ஒரு மார்க்கெட்டுக்கு முன்னாடி அவரோட மளிகை கடைக்கு தேவையான காய்கறி எல்லாம் துஷாரா விஜயன் கூட சேர்ந்து எக்ஸல்ல வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த போஸ்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி சியான் விக்ரம் எங்க ஊருக்கும் வந்தாரு. அதுவும் ஒரு மார்க்கெட் சீக்வன்ஸ் தான். அன்னைக்கு ஃபுல்லாவே எங்க ஊர் வாட்ஸ்அப் குரூப்லயும் சரி, ஸ்டேட்டஸ்லயும் சரி, சியான் விக்ரம் நம்ம ஊருக்கு ஷூட்டிங்க்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க. எஸ்.ஜே. சூர்யா, மலையாள ஆக்டர் சுராஜ், சித்திக் இவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. இந்த படத்தோட டீசர்ல ஜிவி பிரகாஷ் போட்ட பிஜிஎம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு பிரமாதமா போட்டிருந்தாரு. சியான் விக்ரம் இந்த படத்தை தவிர தங்கலான் படத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. தங்கலான் படம் தனுஷோட ராயன் படம் கூட ஜூன் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி சோசியல் மீடியால அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. துருவ நட்சத்திரம் இந்த படம் இப்போ முடிய டிலே கண்டிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வரலை.